காரசாரமான ஒரு சட்னி செய்து காட்டுறேன். நான் அதுக்கு வந்து ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது இப்போ எல்லாம் இதை போட்டு நம்ம உப்பு போட்டு அரைக்கலாம். தக்காளி, வெங்காயம், வரமிளகாய் போடுறேன். எல்லாம் கிள்ளி போட்டுக்காங்க. இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும். இட்லிக்கு தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். தேவையான அளவு உப்பு. முதல்ல நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். தண்ணி விட வேண்டாம். நம்ம இதை தாளிக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் விடுறேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விடணும். இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கருவேப்பிலை. இப்போ நம்ம இதை அரைச்ச விழுதை போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் சர்க்கரை போடுவேன். சர்க்கரை போட்டதுனால கொஞ்சம் காரம் கூடுதலாக தெரியும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். கொஞ்சம் இது இப்படி கொதித்து வரட்டும். கொஞ்சம் இப்போ எண்ணெயெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த சமயத்தில் இறக்கிடலாம். காரசாரமான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ காரசாரமான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கு எல்லாமே நம்ம சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம்.